வணக்கம். இன்றைய செய்திகள். தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் அவரது உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி மார்ச் 10 இரவு வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. பெற்றோர், உறவினர்கள் இது குறித்து குளத்தூர் போலீசில் புகார் கொடுத்தனர். இதனிடையே வீட்டின் பின்புறம் உள்ள காட்டுப்பகுதியில் மாணவி கொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் சடலமாக கிடந்தார். இது குறித்து மாணவியின் உறவினர்கள், கிராம மக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலையாளிகளை விரைந்து கைது செய்யவும், புகாரை பெறாமல் அலைக்கழித்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே மாணவி மாயமான நிலையில் அவரது பெற்றோர் குளத்தூர் போலீசில் புகார் அளிக்க சென்றபோது அங்கிருந்தவர்கள் விளாத்திகுளம் மகளிர் ஸ்டேஷனுக்கு செல்லுமாறு கூறினர். அங்கு சென்ற மாணவியின் பெற்றோரிடம் இன்ஸ்பெக்டர் பிரவீனா அலட்சியமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவி குறித்தும் அவர் தவறாக பேசியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இன்ஸ்பெக்டர் பிரவீனாவை சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி டிஐஜி சரவணன் உத்தரவிட்டார். மாணவி கொலை தொடர்பாக 6 தனிப்படைகள் விசாரணை நடத்தி வருகிறது. சந்தேகத்தின் பேரில் 20 பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சென்னை எழும்பூர் ஸ்டேஷனில் 10, 11வது தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக தென் மாவட்ட ரயில் இயக்கங்களில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏப்ரல் 5 வரை திருநெல்வேலி, எழும்பூர், நெல்லை எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும். மறுமார்க்கத்தில் ரயில் வழக்கம் போல் எழும்பூரில் இருந்து புறப்படும் என்றும், ஏப்ரல் 6 வரை எழும்பூர், செங்கோட்டை, பொதிகை எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் இருந்து புறப்படும். மறுமார்க்கத்தில் ரயில் வழக்கம் போல எழும்பூர் வரை செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தொகுதி பங்கீட்டில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. இது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலுடைய உடன்பாட்டுடன் நடந்ததா என தெரியாது. ஆனால் காங்கிரஸ் தலைவர்களை மிக கேவலமாகவும் அவதூறாகவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன், மதுரை தளபதி எம்எல்ஏ போன்றோர் பேசினர். ஆனால் அவர்களை திமுக தலைமை கண்டிக்க கூட இல்லை. இதை பொறுத்து கொண்டுதான் காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியை தொடர்கின்றனர். தாவேகவுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றன. யார் எங்கிருந்து நெருக்கடி கொடுப்பர் என எல்லோருக்கும் தெரியும். இதை தைரியமாக எதிர்கொண்டு தான் தாவேக தலைவர் விஜய் நிற்கிறார். 234 தொகுதிகளிலும் தாவேக போட்டியிடும். விஜயை யார் முதல்வராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருகின்றனரோ அவர்களை கூட்டணியில் சேர்ப்போம் என்றும் நிர்மல்குமார் பேசியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போலீசார் சீர்திருத்த கமிஷன் துவங்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரத்தின் அலுவலகம் காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தில் உள்ளது. அங்கு மர்ம நபர்கள் மண்ணெண்ணெய் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதேபோல மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்பவர் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சமூக வலைதள பக்கத்தில் கார்த்திக் சிதம்பரம் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழப்பு ஏற்படுவது தொடர்ந்து நடைபெறும் பிரச்சனையாக உள்ளது. தமிழக காவல்துறையில் சீர்திருத்தம் அவசியம். இத்துறையை முழுமையாக சீரமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் முதல் போலீஸ்காரர் வரை அனைவருக்கும் உளவியல் ரீதியான மதிப்பீடு மற்றும் பயிற்சி அளிக்க வேண்டும். இதற்கு போலீஸ் சீர்திருத்த கமிஷன் அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நடிகர் கொத்தமங்கலம் சுப்புவின் மகனை ஆன்லைன் வாயிலாக டிஜிட்டல் கைது செய்து 11.45 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8 இவரது மொபைல் போனுக்கு மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு சிபிஐ அதிகாரிகள் என்று கூறியவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளனர். அப்போது ஜெட் விமான தலைமை அதிகாரி சட்டவிரோத பயங்கரவாத இயக்கத்திற்கு 378 கோடி ரூபாயை அனுப்பியுள்ளார். இதற்காக பலரின் மொபைல் போன்களையும் வங்கி கணக்குகளையும் பயன்படுத்தியுள்ளார். உங்களின் மொபைல் போன் எண் வாயிலாக வங்கி கணக்கு துவக்கப்பட்டு 75 கோடி ரூபாயை அனுப்பியுள்ளார். உங்களை ஆன்லைன் வாயிலாக டிஜிட்டல் கைது செய்துள்ளோம். நீங்கள் ஒத்துழைத்தால் சிறையில் அடைக்க மாட்டோம். உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை என்பதை நிரூபிக்க உங்களின் எல்லா வங்கி கணக்கில் உள்ள தொகையையும் ஒரே வங்கி கணக்கிற்கு கொண்டு வாருங்கள்.
அதன்பின் அந்த வங்கி கணக்கில் இருந்து நாங்கள் தெரிவிக்கும் கணக்கிற்கு பணத்தை அனுப்பி வையுங்கள் என்று கூறியுள்ளனர். அதன்படி ஸ்ரீனிவாசன் 11.45 லட்சம் ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். மேலும் உங்கள் வீட்டின் மதிப்பு, தங்கம், வெள்ளி நகைகள் எவ்வளவு உள்ளன, அடகு வைத்தால் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்றும் கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்ரீனிவாசன் தன் சகோதரரிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பண மோசடி குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வளைகுடா நாடுகளின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நம் நாட்டின் எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உடனடியாக பேச்சு நடத்தியதன் மூலம் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மக்களின் தனி உரிமையை பாதிக்கும் வகையில் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2025-26 ஆண்டு மண்டல மகர விளக்கு சீசனில் சபரிமலை ஐயப்பன் கோவில் பூசாரிகள் மற்றும் தினக்கூலி பணியாளர்கள் லஞ்சம் மற்றும் முறைகேடுகள் மூலம் பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை தங்கள் வங்கிக் கணக்குகள் வாயிலாக பரிமாற்றம் செய்துள்ளதாக கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக தமிழகம் உட்பட 13 மாநிலங்களில் உள்ள தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான 581.65 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கி உள்ளனர்.